ஆதாம்பாலம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கி 2 ராமேஸ்வரம் மீனவர்கள் பலியாயினர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி மீனவர்கள் விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடி அருகே சேது சமுத்திர திட்ட பணிகள் துவங்கிய ஆதாம்பாலம் அருகே திடீரென அந்தோணிராஜ் என்பவரின் படகு பழுதாகி நின்றது. படகில் இருந்த செல்வராஜ், அலெக்ஸ், கார்த்திக் உள்ளிட்ட 5 பேர் கடலில் மூழ்கிவிட்டனர். விரைந்து வந்த சக மீனவர்கள் 3 பேரை மீட்ட நிலையில் கார்த்திக், சதீஷ் ஆகிய இருவரையும் காணவில்லை. கடலில் மூழ்கிய 2 மீனவர்களும் இறந்துவிட்ட நிலையில் கடலோர காவல் படையினர் அவர்களது பிரேதங்களை மீட்டு மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடற்படை விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தால் இருவரையும் காப்பாற்றி இருக்கலாம் என்று மீனவர்கள் புகார் சுமத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு போனா செவ்வாய்க்கிழமை வந்துருவானு பார்த்தேன். வரல 11 மணி எழுதி பாப்போம்னு இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 4 மணிக்குள்ள ஓட்டுக்குள்ளதான் கிடந்திருக்க. ஓட்டுக்குள்ள கிடந்த மகனை யாரும் பார்க்கல. என்னையால எனக்கு என் மையம் ஒரு பயிலிட்டு தான் சம்பாத்தியம் வாழ்க்கையை. அவன் என்னமோ ஒரு 10-200 ரூபாய் சாப்பிடுவான். இப்ப எல்லாத்தையும் தேடி கொண்டாந்து இந்த ஒத்த பாடியை கொடுத்துட்டு என் பாடியை தராம போனா நான் எப்படியா இருக்க முடியும்? 8 வருஷம் பிள்ளை இல்லாம நான் பெற்றவில்லை. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வேண்டாலும் என் பிள்ளைய பார்க்காம தூங்க மாட்டேயா. கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை மன்னார் நீதிமன்றம் வியாழக்கிழமை அன்று விடுதலை செய்தது. இவர்கள் வெள்ளியன்று தமிழகம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2 மீனவர்கள் உயிரிழந்தது ராமேஸ்வரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.